தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தில் தருமச்சாலை ஞானசபை 12ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தலைமையேற்றிருக்கின்ற ரவி ஐயா உள்ளிட்ட இதை நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்ற ராஜேந்திரன் ஐயா உள்ளிட்ட இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமான் தெய்வ திருவடிகளாக இணைந்து போற்றி தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விழைகிறேன். இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லிய ஈரோடு கதிர்வேல் ஐயா அவர்களுக்கு பேச்சை முடிக்கும் பொழுது ஒரு துண்டு சீட்டு வந்தது. என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் என்று. அதிலிருந்தே என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்ம புனிதர் ஐயா சொல்லுவார், இது என்ன முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறது அந்தாதி. ஐயா முடிச்சதுல இருந்து நான் தொடங்கிறது சரியா இருக்கும் அப்படின்ற அந்தாதி என்ற முறையில நான் எடுக்கணும்னு நினைச்சு அந்த பாட்டுல இருந்து என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் வள்ளல் பெருமானை அடைஞ்சிடலாம். அது ஒரு வட்டம். நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்துதான் வரணும். நீங்க எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சமயத்தில் இருந்தாலும், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் எல்லாரும் நிறைவா சேர வேண்டிய இடம் எதுன்னா சமரச சுத்த சன்மார்க்கம் தான். அங்கதான் பொது என்ற தன்மை இருக்குது, அங்கதான் அன்பு இருக்கிறது, அங்கதான் ஞானம் இருக்கிறது. ஞானம் இருந்தால்தான் அருளை பெற முடியும் என்பதற்கு உதாரணமா. இன்னொன்னு, இந்த பாடல்ல மிக ஒரு நுட்பமான ஒரு பொருள் இருக்கு. என் சாமி என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். இப்ப இங்க என்னன்னா, கடவுள் வரார். யாருக்கிட்ட வராரு? யார் பக்தரோ, யார் ஒழுக்கத்தோடு இருக்கிறாரோ அவரிடம் கடவுள் நேரடியாக ஒன்று சேருகின்ற இடம் எதுன்னா சுத்த சன்மார்க்கம். மீதி எந்த மார்க்கத்திலையும் நம்ம தான் கடவுளை தேடி போகணும். எப்பா இமயமலையில இருக்கிறியா, திருச்செந்தூர்ல இருக்கிறியா, திருப்பதியில இருக்கிறியா, உன்னை நான் தேடி வரேன்னு தேடி தேடி போய் நம்ம ஆயுள வீணாக்கினது தான் மிச்சம். ஆனா வள்ளல் பெருமானாருக்கு மாத்திரம்தான் கடவுள் நேரா வந்த. அப்ப கடவுள் நேரா வந்தா அது மரணமில்லா பெருவாழ்வு. யம நேரா வந்தா அது மரணம். அப்ப மரணத்திற்கும் மரணமில்லா பெருவாழ்விற்கும் இரண்டுக்குமான வித்தியாசம் தான் மற்ற மத மார்க்கங்களுக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அப்ப இது ஏதோ சாதாரண ஏனோ தானோன்ற இயக்கம் கிடையாது. நம்ம சமரச சுத்த சன்மார்க்கம் அடிப்படையிலேயே மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு அடித்தளமிட்ட ஒரு மார்க்கம். மரணமில்லா பெருவாழ்வை பற்றி முதலாக உலகத்திலேயே முதலாக சொன்ன ஒரு மார்க்கம். ஏன் அது முதலா சொன்னதுன்னா, கடவுளே கொடுத்தது. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள்லாம் திருவடியை அடைதலை பற்றிய பேசிக் கொண்டிருந்த காலத்தில், ஐயா நீ என்னை அழைத்துக்கொள், நீயும் நானும் ஒன்றாகணும், தான் நானாகணும் என்பது வேறு, நான் திருவடியை அடைதல் என்பது வேறு. திருவடி என்பது தான் என்ற இறைவனுடைய ஒரு கடைசி பகுதி, கால் பகுதி, திருப்பாதம். இந்த கடைகோடி பகுதியில் நீ முழுமையா எனக்கு வேணும். கடவுளை உணர்ந்து அம்மயம் ஆதல் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு பெரிய கருத்து ஓட்டம், கருதுகோள். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வள்ளல் பெருமான் காலம் கருதி, நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சுப்பேன்,
ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேசணும். பேசுறதுன்னா நம்ம பேசிக்கினா போகலாம். எனக்கு இருக்கிறதுக்கு 2 மணி நேரம் பேசலாம். நீங்களும் ஏதோ இந்த ஆள் ஏதோ பேசுறான் கேட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனாலும் கூட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் கூட நாம் சொல்ல வேண்டிய கருத்தை அப்படியே பதிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் விண்ணப்பம் ஒண்ணு படிக்கிறோம். நம்ம தினசரி விண்ணப்பம் படிக்கிறோம், எல்லா சபையிலையும் படிக்கிறோம். ஆனா அதுல என்னைக்காவது கடைபிடிச்சிருக்கிறோமா இல்ல கடைபிடிக்கலையா அப்படின்னு நம்மள சுய ஆய்வு பண்ணி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாம் மற்ற மார்க்கங்களோட நீங்க ஒண்ணு சேர்ந்து இந்த மார்க்கத்துல தான் இருக்கிறது தான் இதுல இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. வழிபாட்டில் வள்ளல் பெருமான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். நம்ம மற்ற மார்க்கத்துல என்ன வழிபாடு? ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து விபூதியை வச்சு கற்பூரத்தை வச்சு குங்குமத்தை வச்சு கற்பூரத்தை ஏற்றி இல்ல வாழை இலையில சாப்பாடு போட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதையே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிறது, தீபாராதனை பண்றது. இதுதான் பக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டுல வழிபாட்டை அப்படியே தலைகீழ மாத்துறாரு. எப்பா நீ சாமி ரூம் எல்லாம் ஒவ்வொரு ஊர் ரூம்ல போய் நீ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண வேணாம், வாழை இலையெல்லாம் சாப்பாடு போட்டு சாமிக்கு படைக்க வேண்டியதில்லை. உண்மையான அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் உண்மையான கடவுள் வழிபாடு பச்சை போக்குவதுதான். எந்தவித ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கு பசியை போக்குவதுதான் ஜீவகாருண்யம் தான் உண்மையான வழிபாடு. அப்ப அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் உண்மையான வழிபாடு ஜீவகாருண்யம், பசி தவிர்த்தல்னா. அறிவு இல்லாதவனுடைய வழிபாடு என்ன? நம்ம திரும்பவும் விபூதி குங்குமம் அப்புறம் கற்பூரம் அப்புறம் தேரு முதுகுல அம்பு அந்த அழகு குத்திக்கின்னு இழுக்கிறது, தேர் திருவிழா பண்றது, இதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அதுல இருந்து அந்த பாட்டையில இருந்து இன்னும் வரல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கினே இருக்கிறத இன்னைக்கு வந்திருக்கிற வள்ளலார் தாயார் இல்லத்தில இருந்தே ஒரு முடிவு எடுத்து நாம் இன்றிலிருந்து புதிய மார்க்கத்திற்கு முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பணி. நம்ம விண்ணப்பம் படிக்கிறோம். கடவுளே, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு தடையே எதுனா, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடை சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள். இதுல இருக்கிற சங்கற்ப விகற்பங்கள், என் மதம் தான் உயர்ந்தது என் சமயம் தான் உயர்ந்தது என்ற சங்கற்பமும் தேவையில்லை. அவர்கள் மதம் தாழ்ந்தது அவர்கள் சமயம் தாழ்ந்தது என்று குறைத்து பார்க்கக்கூடிய விகற்பமும் தேவையில்லை. ஏதோ இருந்து ஒழிஞ்சிட்டு போகுது, அது அவங்கவுங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுல வெறியையோ விருப்பத்தையோ ஏற்படுத்தாமலும் வெறுப்பை உமிழாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள். வருணாசிரமம்னா ஜாதி சமயம். நீங்க தலையில இடுப்பு தோல்ல இடுப்புல காலில் பிறந்தவங்கன்னு 4 வருணம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த 4 வருண பாகுபாடு சன்மார்க்கத்தில் நாம் பார்க்க தேவையில்லை. எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்கின்ற ஆன்ம நேயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால் எந்த விதத்திலும் ஆன்ம நேயத்திற்கு விரோதம் இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும் என்ற உறுதியை கொள்ளக்கூடிய நாளாகத்தான் இந்த நாளை எடுத்துக்கொள்ள முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் எல்லோரையும் சாப்பாடு போட சொல்றாரு. பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. இந்த சாப்பாடு போடுறது யாரு வேலைங்க? படி அளக்கிறது யாரோட வேலை? கடவுள் வேலை. அவருக்கு வேலை என்ன? வேற வேலை இல்லையா? அவரு தானே செய்யணும் படி அளக்கிற வேலைய,
சாப்பாடு போடுறது. அத வள்ளல் பெருமான் நம்மளை செய்ய சொல்றாரு. ஏன்? இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய குணம், இறைவனுடைய வேலையெல்லாம் நம்முடைய வேலையாக எடுத்து செய்தால் இறைவனுக்கு நம் மீது ஒரு உணர்வு, பாச உணர்வு வரும். அப்ப இவன் நல்ல வேலை பண்றான், நம்ம வேலையை பார்க்கிறான், நாமும் அவனும் ஒன்றாவோம் என்ற உணர்வு கடவுளுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் வேலையெல்லாம் நம்ம செய்ய சொல்றாரு. இன்னொரு வேலை, எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிற வேலை யார் வேலை? கடவுள் வேலை. கடவுளுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இஸ்லாமியரும் அவருக்கு ஒண்ணுதான், கிறிஸ்தவரும் ஒண்ணுதான், இந்துக்களும் ஒண்ணுதான், பார்சியும் ஒண்ணுதான், ஐரோப்பியாவில் இருக்கிறவங்களும் ஒண்ணுதான், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஒண்ணுதான், நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். அப்ப கடவுள் பார்க்கிற பார்வை பொது. அப்ப பொதுவான கடவுள் தன்மை நமக்கு வர வேண்டும் என்றால் பொதுவான தன்மை, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வு நாம் அத்தனை பேரும் பெற்றால் கடவுளுடைய தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பொருள். அப்ப கடவுளுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா பெற பெற கடவுள் வேறு, நாம் வேறு அல்ல என்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். இன்னும் கேட்டீங்கன்னா நிறவெறி அதிகமா இருக்கும். ஆங்கிலேயர்கள் 1872 வள்ளல் பெருமானாருடைய உபதேசத்தை நம்ம கேட்டோமோ கேட்கலையோ, ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? 1872 வள்ளல் பெருமான் 1874 சித்தி அடைகிறார். அவர் சித்தி அடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் உணர்ந்த காரணத்தினால் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் நம்மை விட மிக அருமையாக உணர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சும்மா இல்ல, சட்டம். அந்த சட்டத்துக்கு பேரு தி காஸ்ட் டிஃபிகல்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1872. இந்த ஜாதியினுடைய கஷ்டங்கள், அதனுடைய தீமைகள், இதையெல்லாம் நீக்குவதற்கான சட்டம் 1872 ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்துல சட்டம் கொண்டு வரணும்னா அங்க இங்கிலாந்துல இருக்கிற சபையில, அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணும். வள்ளல் பெருமானாருடைய கோட்பாடு சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்ற கோட்பாடு லண்டனுடைய அந்த மகா சபை வரைக்கும் the act safeguarded intercaste marriages and declared them as valid, provided parties getting married are above the prescribed age. There was extraordinary coincidence between his campaign against caste conflicts and government enacting a law safeguarding the rights of the people. அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானாருடைய அந்த கோட்பாட்டை தன்னுடைய நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லி வள்ளல் பெருமான் ஆங்கிலேயருடைய உள்ளத்திலும் புகுந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே தான் இன்னும் முழுமையாக புகவில்லை. அந்த குறையும் இன்றைக்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டிய நாளாக இன்றைக்கு சின்னக்காவனம் 12ஆம் ஆண்டு விழாவிலே சாதியும் மதமும் சமயமும் கடந்த ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி, சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்ற அந்த உணர்வை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று உங்களுடைய தாழ் பணிந்து கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போதுங்கய்யா, நிறைய பேர்